நாம் ஜெபம் செய்யும் முன் தேவனின் வார்த்தையை கேட்போம். கொலோசையர் 3:15. கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் மனதில் இருக்கட்டும். நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுவது முக்கியம். நாம் தினமும் உயிருடன் இருப்பதற்கு, சாப்பிடுவதற்கு, நம்மை பாதுகாக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா? இல்லை என்றால் நல்லதே வேண்டும், கஷ்டத்தை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? கடவுள் எப்போதும் நம்மை பாதுகாக்கிறார். நாம் காணாத ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய தவறுகளை மன்னித்து தண்டனை கொடுக்காமல் அன்பாக நடத்துகிறார். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அதனால் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள். சிரமம் வந்தாலும் தேவன் உங்களை பார்த்துக் கொள்வார். தனிமையாக இருந்தாலும் அவர் உங்கள் துணை நிற்கிறார். இப்போது நாம் ஒன்றாக ஜெபிப்போம். ஏசப்பா, இன்னொரு நாளை கொடுத்ததற்காக நன்றி. என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்துகிறீரே, உமக்கு நன்றி. என் வாழ்க்கையில் பயம் இல்லாமல் உம்மை முழுமையாக நம்புவேன். எல்லா நல்லதற்கும் கஷ்டத்திற்கும் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு விசேஷமான பிரார்த்தனை வேண்டுமா? கருத்தில் சொல்லுங்கள். கடவுளின் ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக.